திரு அருணன், இங்க இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் திமுகவும் அதிமுகவும் மற்ற கட்சிகளும் ஒரு புள்ளியில நிக்கிறாங்க. நீட் தேர்வு வேணான்றதுல ஒரு புள்ளியில நிக்கிறாங்க. ஆனா பாஜகவுடைய நிலைப்பாடு தெளிவா இருக்கு. நீட் தேர்வு வேணும். காங்கிரஸ் கொண்டு வந்திருந்தாலும் கூட, அவங்க அறிமுகப்படுத்தினா கூட அதை செயல்படுத்தணும்ன்றதுல அவங்க உறுதியா இருக்கிற போது, இது எதேச்சிகார போக்குன்னு திரு ஸ்டாலின் சொல்றதுங்கிறது சரியான வாதம் தானா? இல்ல, முதல் பாயிண்ட், அவர் பாஜக நண்பர் பாருங்க, முதல்ல நீதிமன்றத்தின் மீது பழிய போட்டார். ஐயா, இந்த நீட்டு வந்ததற்கே காரணம் அதுதான், எதிரொலிக்குது, கொஞ்சம் சரி பண்ணுங்க. ஆகவே தங்களால மீற முடியாதது போல ஒண்ணுமே செய்ய முடியாதியா, அது நீதிமன்றம் சொல்லிருச்சியா, இது கூட தெரியலையே முதலமைச்சருக்கு அப்படிங்கிற மாதிரி முதல்ல பேசிக்கிட்டே வந்தார். அப்புறம் கடைசியா பாஜகவின் நிலைப்பாடுன்னா, மோடி அரசு நிலைப்பாடு என்னன்னா, இது ஒரு நலத்திட்டம் போலன்னு சொல்லிட்டாரு. ஐயா, காங்கிரஸ் ஒரு நலத்திட்டம் கொண்டாந்து இருக்கு, அது காங்கிரஸ் கொண்டு வந்தது என்கிற காரணத்தினால ரத்து செய்ய முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப நீட்டை பொறுத்த வரையில பாஜகவுக்கும் மோடி அரசுக்கு ஒரு நலத்திட்டம் மாதிரி. ஆகவே அதை அவங்க கண்டிப்பாக அமல்படுத்துவாங்க. பிறகு எதுக்கு அனிதா பத்தி பேசுறாரு? எங்க நீட்டுக்கு பயந்துகிட்டு அதற்கு உரிய அந்த தயாரிப்பு செய்ய முடியாம, தயாரிப்பு செய்வதற்கு அதுக்கென்று இருக்கக்கூடிய டியூஷன் சென்டர்ல, ட்ரைனிங் சென்டர்ல போய் பணம் கொடுத்து சேர்ந்து கற்றுக்கொள்ள முடியாம, அதுக்கண்டு பயந்து அதுல ஏற்பட்ட மன உளைச்சல்ல இன்றைக்கு தற்கொலைகள் நடந்துச்சு. தற்கொலை நடப்பதற்கு காரணம் நீட் தேர்வு. அந்த நீட் தேர்வை ஆதரிக்கிற ஆட்சி மோடி ஆட்சி. யார் மேல பழிய போறாரு தற்கொலைக்கு? நீட்டை அமுல்படுத்துறது யாரு? என்ன சொல்றாங்கன்னா, உச்ச நீதிமன்ற வழிகாட்டுதல் அடிப்படையில தேர்வு நடத்துறோம். மத்திய அரசு, பாஜக அரசும் அகில இந்திய அளவில் சிறந்த மருத்துவர்களை தேர்வு செய்வதற்கு நீட் தேர்வு வேணும்னு நினைக்குது. அது காங்கிரஸே கொண்டு வந்திருந்தா கூட வேணும்னு நினைக்குது. ஆனா நீட் தேர்வை ரத்து செஞ்சிடுவோம்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய திமுக அரசு மாணவர்களை குழப்பத்துல வச்சிருக்கிறதுனால மாணவர்கள் தங்களுடைய உயிர்களை மாச்சுக்கிறாங்க, அதுக்கு அந்த தேர்வுக்கு சரியா தயாராக மாட்டேங்கிறார்கள் அப்படிங்கறதான் அரசியலா பயன்படுத்துது திமுகங்கிறதா முக்கிய குற்றச்சாட்டு. இல்லங்க, இந்த குழப்ப விஷயம் எல்லாம் அவங்களுக்கு மிக தெளிவா தெரியுங்க. இப்போதைக்கு நீட்டை சந்திக்கணும். மாணவிகளுக்கு பிரச்சனை என்ன? இன்னும் சொல்ல போனா, திமுக ஆட்சி வருவதற்கு முன்பே தற்கொலைகள் நடந்துச்சா இல்லையா கார்த்திகேயன்? அப்ப இவங்க சொல்ற குற்றச்சாட்டு எப்படி வரும்? நீட்டுக்கு பயந்துதானுங்க பிள்ளைங்க தற்கொலை பண்ணுச்சு. இங்க மட்டும் இல்ல, வேறு சில மாநிலங்கள்ல இப்ப நடந்திருக்கு. அங்கெல்லாம் இந்த பிரச்சனை இல்லையே. ஆட்சியில் இருக்கவங்க நீட்டு வேணாம்னு ஒண்ணு சொல்லல, இவங்க சொல்ற வார்த்தை குழப்புறாங்க அப்படின்னு. எங்க பிள்ளைகளுக்கு தெரியுது, ஐயா இப்ப நம்ம நீட்ட தேர்வை எழுதியாகணும், எழுத முடியல, மிரளுதுங்க, பயப்படுதுங்க. அதற்குரிய தயாரிப்புக்கு போனா பல லட்சம் ரூபாய் கட்ட சொல்றான், பெற்றோரால முடியல. ஆகவே எக்ஸாம் எழுதவே பயந்து சாகுதுங்க, அல்லது எழுதிட்டு சாகுதுங்க, அல்லது மதிப்பெண் குறைவானா சாகுதுங்க. இவ்வளவுக்கும் காரணம் நீட்டு. அந்த நீட்டை ஆதரிப்பது பாஜக கட்சி. அந்த நீட்டை அமுல்படுத்திய தீர்வேன் என்று வீம்பு செய்வது மோடி. இவ்வளவு படிபட்டு தற்கொலைகளுக்கு காரணம் திமுக அரசு, மாநில அரசுன்னு சொன்னா அதுல ஒரு நியாயம் வேணாமா? ஒண்ணு நீதிமன்ற விவகாரத்துக்கு மீண்டும் பாஜக பிரஷர்ல தள்ளுற மாதிரி தானே இருக்கு. ஒரு தீர்மானம் நிறைவேற்றுவதும், ஆளுநருக்கு அனுப்புவதும், குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவதும், நீட் தேர்வை ரத்து செய்ய பாஜக அரசு மறுக்குது, ஒரு எதேச்சிகார போக்கோடு இருக்கிறதுங்கிறது பாஜகவுக்கு கொடுக்கக்கூடிய அரசியல் அழுத்தமா தானே தெரியுது. எங்க அவங்க பிள்ளைகளுக்கு அழுத்தம் கொடுக்கறாங்க. இந்த மோடி அரசு பிள்ளைகளுக்கு, லட்சக்கணக்கான பிள்ளைகளுடைய கனவை சிதைக்குது. எப்படிங்க அதை போய் அதை பயிற்சி எடுத்துட்டு வர்றதுக்கு பணம் இல்லையா? ஏழை பிள்ளைகளுடைய கனவை சிதைக்குது. அப்ப பிரஷர் அழுத்தம் கொடுக்கணும், அது சொல்லித்தானே ஆட்சிக்கு வந்திருக்காங்க. இப்ப நான் அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம், நீதிமன்றத்தின் மேல பழியப்பட்டார்ல, எனக்கு மிக நன்றாக நினைவுல இருக்கு. நீதிமன்றத்துல இந்த விவகாரம் வந்த பொழுது நம்ம எல்லாம் பேசியிருக்கோம். நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் மத்திய அரசை கேட்டுச்சு, இந்த மாதிரி ஒரு மாநிலம் விலக்கு கேட்டா நீங்க தருவீங்களா மாட்டீங்களான்னு கேட்டுச்சு.
இரவோடு இரவாக ஒரு அபிடவிட் தாக்கல் பண்ணிச்சு மோடி அரசு, அப்படிலாம் தர முடியாதுன்னு. அப்ப ஒன்றிய அரசே தரமாட்டேங்குது. ஆகவே இது நாடாளுமன்றத்தின் அடிப்படையில அது சட்டப்பூர்வமா வந்து ஒரு நீதிமன்றம் என்ன செய்யும், சட்டம் சரியா இருக்கா இல்லையான்னு தான் பார்க்கும். விதிவிலக்கு அதுல தர்றதுக்கான இடம் இருக்கணும். தருவீங்களான்னு கேட்டா முடியாதுங்கிறாங்க. ஆகவே சட்டம் செல்லுன்ட்டாங்க. இப்ப நான் சொல்றேன், நாடாளுமன்றம் நினைச்சா அதே சட்டத்துல மாநிலங்கள் கேட்டா விதிவிலக்கு தர முடியும் என்று ஒரு திருத்தத்தை நிறைவேற்ற முடியுமா முடியாதா? எப்படி முடியாதுங்கிறாரு? ஒன்றுமில்ல, தமிழ்நாடு மட்டுமில்ல கார்த்திகேயன், சென்ற ஆண்டு மேற்கு வங்கத்துல இதே போல இந்த நீட் தேர்வு வேண்டாம் என்று அங்கே தீர்மானம் நிறைவேறியிருக்கு. மேற்கு வங்க முதலமைச்சர் பிரதமருக்கு எழுதியிருக்காங்க. அவங்க ரெண்டு விஷயத்தை சொல்றாங்க. ஒன்று, அப்ப ஏற்பட்ட மிகப்பெரிய குளறுபடிகள், இப்ப பாஜக நண்பர் கூட அதை ஒப்புக்கொண்டாரு, ஆமா குளறுபடிகள் நடந்திருக்கலாம், அதை சுட்டி காமிக்கிறாங்க. இரண்டாவது, எங்களுடைய ஒப்புதல் இல்லாமல் எங்கள் மாநிலத்தில் இந்த அகில இந்திய தேர்வை நீங்கள் திணிக்கிறீங்க, இது கூட்டாட்சி கோட்பாட்டுக்கு விரோதமானது. எங்களை ஒரு தேர்வு நடத்த சொல்லு, மாநில அளவிலான தேர்வு நடத்தி நாங்க எங்களுடைய மருத்துவக் கல்லூரிகளுக்கான சேர்க்கையை செய்து கொள்கிறோம், அதற்கு அனுமதி தரணும்னு மேற்கு வங்க சட்டமன்றத்தில் தீர்மானம் போடப்பட்டிருக்கு. இப்ப கூட நான் அதை பார்த்துட்டு வரேன், கூட அதை படிச்சுட்டு வர்றேன். நீட் வேண்டுமா வேணாமான்றத மாநில அரசே முடிவு செய்து கொள்ளலாம், அவங்க விருப்பத்துக்கு விட்டுருவோன்னு ராகுல் காந்தியும் பேசியிருக்காரு. இதை செய்ததுல என்னங்க கஷ்டம்? இப்ப எந்த மாநிலம் நீட்டை விரும்புதோ அவங்களுக்கு கொடுங்கய்யா, எங்களுக்கு ஆட்சேபனே இல்ல. இப்ப தமிழ்நாடு மேற்கு வங்கம் வேணாம் தெளிவா இருக்கு. பீகார்ல தேஜஸ்வி யாதவ் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காரு, பீகார்லயும் வேண்டாம், இந்த அகில இந்திய தேர்வு மிகப்பெரிய குளறுபடிகளுக்கு இட்டு செல்லுது, ஆகவே பீகார் மாநிலத்துல தனியாக நடத்தணும்னு அவரும் சொல்லிட்டு இருக்காரு. இன்றைக்கு சில மாநிலம், வேறு சில மாநிலங்கள்ல வந்திருக்கு, இருக்கட்டும், அவன் சில மாநிலங்கள் தான் ஒப்புக்கொள்கிறேன், பல மாநிலங்கள் இதை ஏற்றுக்கொண்டிருக்குன்னா இருக்கட்டும். இரண்டாவது விஷயம், ஏற்கால மாநிலங்களுக்கு விளக்கு ஒரு விஷயம், கல்வி என்பது ஒத்திசைவு பட்டியல்ல இருக்கு. கல்வி என்பது முழுக்க முழுக்க ஒன்றிய அரசுடைய அதிகாரத்தின் கீழ் இல்ல. மாநில அரசு வேண்டாம் என சொன்னால் என்னங்க இவங்க கேக்குறாங்கல்ல, வந்த உடனே நாங்க நீட்டை ரத்து பண்ணோம். ஆமா, வந்த உடனே 2021 இந்த நீட்ல இருந்து விலக்க வேண்டும் என்று மசோதாவை நிறைவேற்றி இதே திமுக அரசு அனுப்புச்சு. பாஜக தவிர எல்லா கட்சிகளையும் ஆதரவு திருப்பி அனுப்புனாங்க. அப்ப 2022 மீண்டும் அனுப்புனாங்க. 2வது தடவை நிறைவேற்றி அனுப்புனா பொதுவா ஒப்புக்கொள்ளணும். இப்ப 3 ஆண்டுகள் கழித்து முடியாதுன்னு அனுப்பியிருக்காங்கன்னு இன்னைக்கு சொல்றாருங்க முதலமைச்சர். ஏய்யா, முடியாதுன்னு சொல்றதுக்கு 3 வருஷங்கள் ஐயா, என்னையா மிக பிரமாதமான அரசு மோடி அரசுக்குறீங்க. அந்த அரசு முடியாதுன்னு சொல்றதுக்கு 3 ஆண்டுகள் இழுத்தடிச்சு இன்றைக்கு மாணவர்களை குழப்பியது மாநில அரசு அல்ல, மோடி அரசு. எவ்வளவு கொடுமை அது. நடுவுல பழையபடி சென்ற ஆண்டு வேற ஒரு தீர்மானம். அப்ப அரசு, மாநில அரசு தன்னால முடிந்ததை செய்து கொண்டிருக்கு. இதுல வீம்பு பிடிவாதம் செய்வது என்பது மோடி அரசு. ஏழை வீட்டு பிள்ளைகள் இந்த நீட்டை எதிர்கொள்ள முடியவில்லை, அதற்கான தயாரிப்பு செலவு அதிகம். இதான் உண்மை. இவங்க நினைப்பா ஏழை வீட்டு பிள்ளை வரக்கூடாதியா, வசதி படிச்சவங்க அந்த பயிற்சி எல்லாம் எடுத்து அதுக்கான தயாரிப்பு எல்லாம் பண்ணி லட்சக்கணக்கான டியூஷன் ஃபீ கட்டி வரட்டும்யா. இதுதானுங்க நடப்பா இருக்கு. அரசு பள்ளி மாணவர்கள், சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மாணவர்கள் நீட் தேர்வு மூலமாக மருத்துவக் கல்லூரியில சேர்றாங்க. நீட் தேர்வு இல்லாததற்கு முன்பாக கூட இவ்வளவு அரசு பள்ளி மாணவர்கள்லாம் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லைன்னு தானே பாஜக தரப்புல இருந்து அதுக்கான எதிர்வாதத்தை வைக்கிறாங்க. ஏங்க 7.5% அரசு பள்ளி மாணவர்களுக்கு வந்ததுனாலங்க அது அதிமுக ஒரு நல்ல காரியம் பண்ணிச்சு பாருங்க. அதிமுக கொண்டு வந்துச்சுங்கிறதுக்காக அந்த மசோதாவை ஒண்ணு யாரும் எதிர்க்கல. எங்க கட்சி உட்பட, மார்க்சிஸ்ட் கட்சி உட்பட, திமுக பிரதான எதிர்கட்சியாக அன்னைக்கு இருந்து அவளைவே நிறைவேற்றி தந்தோம். அதை கையெழுத்து போட மறுத்தாரு. ஆளுநருடைய மாளிகைக்கு முன்பு முதலில் முற்றுகை போராட்டம் நடத்தியது யாருக்காக? எடப்பாடி அரசுக்காக நடத்தியது மார்க்சிஸ்ட் கட்சி. அடுத்து ஒரு போராட்டத்தை, அதே போல முற்றுகை போராட்டத்தை நடத்தியது திராவிட முன்னேற்ற கழகம். அப்புறம் தான் பார்த்து இவர் ஒரு நிர்வாக உத்தரவு போடலாம்ங்கிற ஆலோசனை நாங்க தான் சொன்னோம். இவர் நிர்வாக உத்தரவு போட்டாரு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுத்தார். நிர்வாக உத்தரவு போட்ட பிறகுதான் ஆளுநர் கையெழுத்து போட்டார். அப்ப அந்த 7.5% மூலமாக வந்திருக்கு. இந்த 7.5% இல்லைன்னா என்ன? தயவு செய்து நம்ம மனச்சாட்சியோட பேசணும்.
நீங்க சதி தவறுன்னு பேசலாம். ஆனா இந்த இவ்வளவு நீண்ட வரலாறு இருக்கு, இவ்வளவு காரியங்களை மாநில அரசு செஞ்சிருக்கு. இவ்வளவு செஞ்ச பிறகும் மோடி அரசு பிடிவாதம். இன்னும் ஒரு பாயிண்ட சொல்றேன். கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு முக்கியமான விஷயமாக வந்தது நீட்டிலிருந்து தமிழ்நாட்டுக்கு விலக்கு. திமுக அணி சொல்லிச்சு, உண்மை. அதுக்காகத்தான் திமுக அணிக்கு வாக்களிச்சாங்க. அப்ப மக்கள் வந்துடைய தீர்ப்பு என்பது நீட்டுக்கு எதிரானது. தமிழ்நாடு மக்களை பொறுத்தவரை உணர்ந்து மோடி அரசு தமிழ்நாட்டுக்கு விலக்கு தந்திருக்க வேண்டாமா? தேவைப்பட்ட ஒரு சட்டத்தை, மசோதாவை, திருத்த சட்டத்தை கொண்டு வந்திருக்க வேண்டாமா? அதை அவங்க செய்ய மாட்டாங்களா? ஏன் பெறல, விளக்க ஏன் பெறலைன்னு மட்டும் கேட்டா என்ன அர்த்தம்? விளக்கு தர வேண்டியவங்க தர மாட்டேங்கிறீங்களா இவ்வளவுக்கு பிறகும்? சரி, கேட்போம்.